ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். இங்கே வந்திருக்கிறீங்க, இங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. சரி, ரட்சிக்கப்படாதவர்கள் இல்லை, எல்லோரும் ரட்சிக்கப்பட்டதாக இருக்கிறீங்க. சோத்திரம். அதே வேளையில் உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் உண்டு. அல்லேலூயா. யாராக இருந்தாலும் நம்ம அன்புக்குரியவர்களை நம்ம பரலோகத்தில் பார்க்க முடியாது. அல்லேலூயா. பரிதாபம் தானே. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத கணவருக்காக ஜெபிங்க. சபையில் பிள்ளைங்க, பெற்ற பிள்ளைகளே நீங்கள் கூப்பிட்டு வர மாட்டேன்றீங்களே. சோத்திரம். பெற்ற பிள்ளைகள் வரணும். சோத்திரம். பிள்ளைகளை அழைச்சிட்டு வாங்க, நல்லா பாடி துதிக்க வைங்க. ஆண்டவர் மேல் அன்புள்ளவர்களாக இருக்க கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், அவர்களை வழி நடத்தணும். சோத்திரம். அதனால இது இந்த பிதாவினால் நமக்கு உண்டாக ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். அடுத்து இன்னொரு வாரத்தில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் வரும் ஆசீர்வாதங்கள் என்ன, இந்த குறிப்பாக ரட்சிக்கப்படுவதற்கு காரியங்களில் எப்படி தேவன் செயல்படுகிறார் என்ற காரியங்களை நம்ம பார்க்கலாம். இன்னும் வெவ்வேறு விதத்தில் பிதாவாகிய தேவன், கர்த்தராய் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவராகிய மூன்றில் ஒருவராகிய தேவன், அதாவது திருத்துவ தேவன் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் நம் தேவன் ஒருவரே. அல்லேலூயா. அனைவரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும். சரி, பிதாவினால் நமக்கு உண்டாக ஆசீர்வாதங்கள். எபேசியர் 1:3 நம்ம வாசித்த 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், அவர் கிறிஸ்துவுக்குள், அவர்னா யாரு? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்கிறாரு? உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி ஆசீர்வதிக்க போறாருன்னு சொல்லப்படலை, ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். அதை நம்ம விசுவாசத்தை பற்றி இன்றைக்கி அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை, பிதாவாகிய தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை இன்றைக்கி நம்ம அனுபவிக்க போகிறோம். அதாவது நம்ம என்னென்ன அறிந்து நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். சோத்திரம். இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. சோத்திரம். ஏன்னா இப்போ நம்ம வெவ்வேறு தலைப்புகளில் நம்ம வேதத்தை தியானிக்கிறோம். சோத்திரம். இது ஒரு தலைப்பில் உள்ள சத்தியம். எபேசியர் 2:18, எபேசியர் 3:12 வாசிங்க. ஒருவர் எபேசியர் 2:18, எபேசியர் 2:18. அந்தபடியே நாம் இரு திறத்தாரம்னா யார்? யூதர்களும் யூதர்கள் அல்லாதவர்களாகிய நம்மை போன்ற புறஜாதி ஜனங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமை தேவன் தன்னை கொண்டு தெரிந்து கொண்டு, கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும், ஒரு ஆபிரகாமினுடைய சந்ததியிலிருந்து சோதரம் ஒரு கூட்டத்தை தேவனை தொழுது கொள்கிற ஒரு கூட்டமாக தேவன் தெரிந்து கொண்டார். சோதரம். அப்புறம் உலகத்தில் எல்லா தேசத்தாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிக்கப்படுவதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நாம் அப்படி தான் பல தேசங்களிலிருந்து ஆண்டவராக இயேசுவை அறிந்து சோதரம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சுவிசேஷத்தின் மூலமாக நாம் ஆண்டவரை அறிந்து தேவனுடைய பிள்ளைகளாக சோத்திரம் ஞானஸ்தான சத்தியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று தேவனோட நல்மனச்சாட்சியின் உடன்படிக்கை செய்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே சோத்திரம். அதனால தான் இருதரத்தார்ன்னு சொன்ன வேதத்தில் வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒன்று இஸ்ரவேலர்கள் ஒரு கூட்டத்தார், இன்னொன்று இஸ்ரவேலர் அல்லாத சோத்திரம் எல்லா உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தேசத்தாரை சேர்ந்தவர்கள் புறஜாதியார். அவர்கள் அன்றைக்கி நம்ம புறஜாதியார்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதுலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. சோத்திரம். அவர்கள் இஸ்ரவேலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு ரட்சிப்பு தேவை. சோத்திரம். ஆவியின் அப்போ இருதரத்தாரும் ஒரே ஆவியினால தான் பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை ஆமாம் பிதா மூலமாக பெற்றிருக்கிறோம் தான் அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. எபேசியர் 3:12 பிதாவோடு சேரும் சிலாக்கியம். பிதாவினால் வருகிற நமக்கு உண்ட ஆசீர்வாதங்கள் ஒன்று பிதாவோடு சேரும் சிலாக்கியம். அவரை பற்றும் விசுவாசத்தால், அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் சோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் கீழே தான் தேவனிடத்தில் சேரும், பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியம் உண்டாயிருக்கின்றது. அவரை பற்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு என்ன செய்கிறது? தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும்
சிலாக்கியம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. தேவனிடத்தில் பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை எப்படி பெற்றுக்கொண்டோம்? ஆண்டவராய் இயேசுவை பற்றும் விசுவாசத்தால். அவருக்குள் நமக்கு என்ன அடுத்து கிடைக்குது? தைரியம் கிடைக்குது. மூணாவது என்ன கிடைக்குது? திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம்னா என்ன அர்த்தம்? பாக்கியம் கிடைக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அந்த பாக்கியத்தை பெற்ற ஜனங்கள் காத்து கொள்ளணும். நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ரட்சிப்பை காத்து கொண்டு வாழ்கிறதுக்கு நம்ம கவனமாக இருக்கணும். கர்த்தர் சோத்திரம். பின்வாங்கி போக விடக்கூடாது. நாமும் பின்வாங்கிடக்கூடாது. பின்வாங்கி போனோம்னா பரலோகத்தை இறந்து போயிடுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். சோத்திரம். அப்படி சில பேர் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வரும். காரணம் என்ன? ஜெபம் இல்லாதனால. ஜெபம் இல்லாதவர்களுக்கு போராட்டம் வரும். சோத்திரம். தேவனை தேடாதவர்களுக்கு ரட்சிக்கப்பட்டு சோத்திரம் சில காலம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அப்படியே பிசாசு அப்படியே உலகத்தில் கொண்டு போய் இழுத்துருவான். அதுக்கு இடம் கொடுத்துருவாங்க. நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனுக்குண்டு உறுதியாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும், சோத்திரம் வைராக்கியமாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் இன்றைக்கி ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பிதாவோடு சேரு சிலாக்கியம். ரெண்டாவது கலாத்தியர் 4:6. கலாத்தியர் 4:6, எபேசியர் 1:6. பிள்ளைகளை பேச விடாதீங்கப்பா. அமைதிப்படுத்தணும். யார் அது? யார்? சின்னவரா? சரி. மேலும் புத்திரராக இருக்கிறபடினா நான் பாருங்கள் எப்படிப்பட்ட பார்க்க பார்த்தீங்களா? இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கல தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்கல. அப்பா பிதாவேன்னு சொல்லிலாம் அவங்களை ஆராதிக்க மாட்டாங்க. தேவனே கர்த்தரே அப்படின்வாங்க. எங்கள் தேவனே, தேவனாயி கர்த்தாவே அப்படிலாம் சொல்லுவாங்க. தவிர அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க தேவன்னா யார்? பிதாவை குறிக்குது. தமது குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயங்களில் அனுப்பினதுனால அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சது. மறுபடியும் வாசிக்கலாம். மேலும் நீங்களும் நானும் புத்திரர் ஒன்று பிள்ளைகளானோம். அடுத்து எப்படி ஆகிட்டோம்? புத்திரர் ஆகிட்டோம். இது எதனால? அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை அனுப்பினதுனால. அந்த ஆவி பரிசுத்த ஆவியான ஒரு வசனம் இதெல்லாம் குறிக்கும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள இடம் கொடுக்கணும். பாருங்கள், சோதரம் பிதாவாகிய தேவன் என்று சொல்லும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அங்கே காணப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் அங்கே காணப்படுகிறன்னு நீங்கள் பார்க்கலாம். சோதரம். அதே போல் நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது பிதாவாகிய தேவனும் சோதரம் அங்கே காணப்படுகிறத பார்க்கலாம். கர்த்தர் சோதரம். அப்போ நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தில் எந்த வார்த்தை பிதாவை குறிக்குது? எந்த வசனம், எந்த வார்த்தை வசனம் ஒரே வசனம் தான். எந்த வார்த்தை கர்த்தராக இயேசுவை குறிக்குது? எந்த வார்த்தை இப்போ ஆவியானவரை குறிக்கிறது என்று கவனிக்கணும். அப்படி கவனிச்சிங்கன்னா தான் அந்த வேத வசனத்தினுடைய இனிமை புரியும் உங்களுக்கு. இல்லாட்டி ஏதோ ஒரு பொதுவாக எல்லாத்தையும் சோத்திரம் ஏதோ ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா பிதாவேனா அப்பானா இயேசுவன் போல் இருக்கு, பிதாவுனா பிதாவை தேவனை குறிக்கிறது போல் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிக்கிட்டு கூடாது. சோத்திரம். அதான் மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினாலே, நீங்களும் புத்திரிகளாய் நீங்கள் இருக்கிறபடியினாலே அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை என்ன செஞ்சார்? நம்முடைய இருதயங்களை அனுப்பினார். அதனால தான் ஃபாதர் கூட பாடினாங்க, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே என்றெல்லாம் நம்ம பாடுறோமே. இப்படி பாடக்கூடிய ஒரு கிருபை இஸ்ரவேலுக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த ஆவியை பெறல. அவங்க தேவகுமாரன் ஆகிய ஆண்டவராக இயேசுனுடைய ஆவியை பெறல. ஆண்டவராக இயேசுவே அவர்கள் ஏற்றுக்கொள்ளலையா பெரும்பாலர். ஒரு குறிப்பிட்ட பேர் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவராக இயேசுவே மெசியாவாக, இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டாங்க. அவர் மெசியா தான். ஆனால் மெசியாவை இருக்கும்போதே மெசியாவாக அவர் ஏற்றுக்கொள்ளலை. அவரை புறக்கணிச்சாங்க, அவரை உதாசீனப்படுத்தினாங்க. ஆகவே ரட்சிப்பை பெறாமல் போனாங்க. ரட்சிப்பை மட்டும் இல்லை, பெறாமல் போனது ரட்சிப்பை மட்டும் இல்லை, தேவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தை பெறாமல் அவரை புறக்கணித்ததுனால சாபத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவருடைய பலி சிலுவையில் இருக்கும்போதே இயேசுவினுடைய அந்த இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வருவதாங்கன்னு அவங்களே சாபத்தை தேடிக்கிட்டாங்களே. நம்ம வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளை கொண்டு மற்றவர்களை சபிக்கவும் கூடாது. கர்த்தர் நம்மை யாராவது சபிச்சாங்கன்னா அந்த அவர்களுக்கு தான் சாபம் வந்து சேரும். அல்லேலூயா. ஆமாம், ஆபிரகாம் கொடுக்க ஆசீர்வாதங்களில் ஒன்று, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை
சபிப்பேன். அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு மூலமாக நமக்கு கிடைக்கிறது, வருகிறது. அதனால் யாராவது நம்ம சபிச்சாங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரை அவங்க அறியாமல் பேசுகிறாங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, ஸ்தோத்திரம். ஒரு அப்படி ஆட்கள் இருப்பாங்க. ஸ்தோத்திரம். சிலர் பிடிக்காது, ஆண்டவருடைய பிள்ளைகளை பிடிக்காது. ஸ்தோத்திரம். ஏதாவது வாய் அவள் பாருங்கள், அப்படிப்பட்ட ஆளுகள் குடும்பங்களெல்லாம் பாருங்கள். ஸ்தோத்திரம் போச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளை நேசிக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்கள ஸ்தோத்திரம் பைத்து கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பாருங்கள், வாழ்க்கையில் பயங்கர பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா நாம் ஜெபிக்கிறவர்கள் மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அவன் எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லா மதத்தார், இனத்தார், ஜனத்தார், பாசைக்காரர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்தார் எல்லாரும் நல்லா இருக்கணும். கர்த்தர் சொல் என்று சொல்லி நம் பிதாவிடத்தில் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால நாம் ஜெபித்து ஸ்தோத்திரம் மன்றாடுகிறவர்களாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். அதை நாம் தொடர்ந்து செய்யவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இப்போ 1:6 வாசிங்க. எபேசியர் 1:6. தம்முடைய அந்த தயவுள்ள சித்தன்ற வார்த்தை 1ஆம் அதிகாரத்தில் 2-3 தடவை வருது. தம்முடைய தயவுள்ள சித்தத்திலே தயவுள்ள சித்தம்ன்ற வார்த்தையை அப்போஸ்தலன் பவுல் பயன்படுத்துகிறார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை, சபையாரை, தேவனுடைய ஜனங்களை கிறிஸ்து மூலமாய் யாருக்கு? பிதாவுக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருக்கு பிதாவுக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். நல்லா கவனிங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்தானம் பெற்று கரையேறும்போது அந்த சத்தம் கேட்டது. இன்னும் சில சந்தர்ப்பங்களிலும் அந்த வார்த்தை சொல்லப்பட்டதை நம்ம பார்க்குறோம். இவர் என் நேசகுமாரன், இவர் மேலே, அது பிதாவின் சத்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சொல்லப்பட்டுச்சு. அவருக்கு பிதாவுடைய நேசகுமாரன், ஒரே குமாரன், தேவகுமாரன் என்பது உண்மைதான். எப்படி நம்ம ஸ்தோத்திரம் பிதாவுக்கு ஸ்தோத்திரம் பிள்ளை அப்பா பிதாவு என்று பிள்ளை அழைக்கப்படுகிற புத்திர சுவிகாரத்தை ஆவியை பெற்றோம்னா ஆண்டவராக இயேசுவின் மூலமாக தான். அல்லேலூயா. இல்லாட்டி அந்த பாக்கியம் கிடைச்சிருக்காது. அதான் சொன்னேன், இஸ்ரவேலருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஸ்தோத்திரம். அப்பா பிதாவையெல்லாம் அவங்க எங்கே தொழுது கொண்டதாக வேதத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. தேவனே, ஸ்தோத்திர இரட்சகராகிய தேவனே அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். தேவனே, கர்த்தராகி தேவனே அப்படிலாம் கர்த்தரை தொழுது கொண்டு இருக்கிறாங்க, ஜெபிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ சுவிகார புத்திராகும்படி முன்குறித்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். இன்னும் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவங்க பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரம் எதுங்க? ஸ்தோத்திரம். அந்த பூமியில் வாழுகிறது இல்லை, சபை ஐக்கியத்தில் நம்ம கர்த்தர் கொண்டு வந்துட்டார். பரிசுத்தவான்களுடைய சபையில் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் என்பது எதை? பரலோகம்தான். அங்கே போவதற்கு நம்ம முன்குறித்திருக்கிறார். பாருங்கள் வசனத்தை கவனிங்க. அப்போஸ்தலர் 26:18 யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் தேவன் பேசின காரியம் இது. தெரிந்து கொண்ட போது பேசின காரியம். அதில் பாருங்கள், முக்கியமாக நல்லா கவனிக்கணும். நல்லா நிறுத்தி இப்போ பொறுமையாக வாசிங்கப்பா. அவர்கள் யார்? தேவன் தேவன் அதாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற ரட்சிக்கப்படாத ஜனங்கள், இஸ்ரவேலர்களும் சரி, புறஜாதி ஜனங்களும் சரி, இன்னும் ராஜாக்களும் சரி, எல்லாருக்கும் இந்த வசனம் பொருந்தும். அவர்கள் என்று சொல்லும்போது எல்லா தரப்பினரும் குறிக்கும். பாரம்பரிய அந்த இஸ்ரவேலர்கள், இன்றைக்கி பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. சிலை வழிபாடு பண்ணுகிற பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். வேத வசனம் கடுமையாக கண்டிக்குது. தேவன் வெறுக்கிற பாவத்தை, சிலை வழிபாடை இன்றைக்கும் பண்ணி கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு. கண்களை, அப்படிப்பட்டவர்களுடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. அல்லேலூயா. நானும் ஒரு அறியாமையின் காலத்தில் இப்படிலாம் வைராக்கியமாக நான் இருந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை ஏற்ற வேளையில் இந்த வேதத்தின் மூலமாக தான் என் கண்களை திறந்து உண்மை தெய்வத்தை எப்படி ஆராதிக்கணும் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே ஒன்று என்ன கிடைக்கிது? விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும், அடுத்து ஆமாம், பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரம் கிடைக்கிது. பரலோகத்தில் ஆக்கப்பட்டவர்கள் தான் பரலோகத்தில் ஸ்தோத்திரம் தேவனோடு கூட வாழ முடியும், பெற்றுக்கொள்ள முடியாங்க. அவர்கள்
இருளை விட்டு ஒளியன்னு எடுத்துக்கினா என்னது? பாவத்திலேருந்து. ஆமாம், சோத்திரம். இருளாகிய பாவத்தில் இருந்தோம், அல்லது இருளின் அதிகாரமாகிய பிசாசின் இடத்துலேருந்து அடுத்த வார்த்தையே வருது. சோத்திரம், இருளை விட்டு ஒளியின் இடத்திருக்கோம் அப்படின்னா சோத்திரம். ஆமாம், உலகத்தின் காரியங்களை விட்டு ஒளியாகிய இயேசுவிடத்திற்கும் பாவத்திலிருந்து பரிசுத்த ஆண்டவரிடத்திலும் இடத்திற்கும்னு அர்த்தம். அடுத்து ரெண்டாவது, சாத்தானுடைய. எப்படி சாத்தானுடைய அதிகாரம் பாருங்கள் நம்ம மேலே இருந்தது? எப்படி? அவன் நம்மை ஆண்டு கொண்டு வந்திருந்தபடினாலே அவனுடைய உலக வழிபாடில் சோத்திரம். ஆமாம், பிசாசுக்கு இஷ்டமானதுகளை நாம் அறிந்தோ அறியாமலோ ஒரு காலத்தில் செய்து கொண்டு இருந்தோம். சோத்திரம், அது சரி தவறு என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. முன்னோர்கள் செஞ்சாங்க அப்படின்ற பாரம்பரியத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் அப்போ அவனுடைய அதிகாரத்தில் வைத்திருந்தான். இப்போ நாம் சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், மறுபடியும் சாத்தான் அதிகாரத்துக்குள்ளே போகணும்னு நினச்சா போய் மாட்டிக்கலாம். எப்படி? என்ன அப்படி கூட வழி இருக்கா? அப்படி கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு வந்துடுவா. தொலைஞ்சிட்டோம்னு அர்த்தம். சோத்திரம், ஆண்டவர் காப்பாற்றி வச்சிருக்கிறாரு, அதை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்படியே கல்யாணம், அப்படியே சோத்திரம், முக்கியமான ஃபங்க்ஷனில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ போயிட்டு வந்துடுறோம். ஃபுல்லாக சிக்கிக்குள்ளே வாய்ப்பு இருக்குது. ஊழியக்காரன் சரியாக சத்தியத்தை சொல்லணும். அல்லேலூயா. பரவாயில்லங்கப்பா, அப்பப்போ என்னங்க சொந்தங்களாம் விட முடியாது. அப்பப்போ போயிட்டு அப்பப்போ என்ன பண்ணுங்க, படைக்கப்பட்டது இருந்தால் அது இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு வாயில் போடுங்க. சொல்லுவாங்க யாராவது, நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். இல்லாட்டியும் சிலுவை அடையாளம் போட்டுவிட்டு டக்குன்னு வாயில் போட்டுக்குங்க. என்னத்தை? சிரிக்கிற பார்த்தா அதெல்லாம் இருக்கு போல் இருக்க கூடாது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஆமாம், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் விக்கிர ஆராதனையே செய்கிறீங்கன்னு அர்த்தம். சோத்திரம். வந்து கொடுப்பாங்க, ஃப்ரீயாக தான் கிடைக்கும். ஆமாம், நல்லா கம மணன்னு இருக்கும். நெய்யெல்லாம் ஊற்றி தான் நல்லா ஸ்பெஷலாக செஞ்சு கொடுப்பாங்க. ஆமாம், அடடா, நல்ல வாய்ப்பை விடக்கூடாதான்ட்டு என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், சோத்திரம். காஞ்ச மாடு சொல்லுவாங்க, கம்பில் விழுந்த கிடையாது. காஞ்ச மாடு என்ன தெரியுமா? சோத்திரம், அந்த இலைகளை இல்லாமல் இருந்தால் கூட, வெறும் கம்பு இருந்தால் கூட அதை கூட கடிச்சிட்டு கிடக்குமா. சில மாடுகளை பார்த்தீங்களா ரோட்டில்? சோத்திரம். போஸ்டர்லாம் போட்டு கிடையாது. அதில் போஸ்டர்லாம் என்ன பார்ப்போம், அதுக்கு ஒன்றும் ஆகாரம் கிடைக்கல. அது எதை தின்னுக்கிட்டு கிடக்குது? பேப்பரை தின்னா என்ன நல்ல பாலை கிடைக்குது. ஐயோ சோத்திரம். அது வளர்க்குற ஆளுங்க ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. சோத்திரம். அது சமயத்தில் ரோட்டில் போகிற ஆளுகளை விரட்டிக்கிட்டு அந்த மாடு பண்ணுற வேலை அதெல்லாம் கட்டுப்படுத்தணும். அவர்கள் இருளட்டு ஒளியனிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பணும். ஆமாம், சோத்திரம். அப்படி நம்ம திரும்பி இருக்கிறோமான்னு பாருங்கள். சோத்திரம். இருளை விட்டு ஒளியனிடத்துக்கு வந்தாச்சா? வந்துட்டோம்னா சார் உறுதியாக இருக்கிறோமா? சாத்தானுடைய அதிகாரத்தோடு தேவனிடத்தில் வந்துட்டோமே திரும்ப. சோத்திரம். மூணாவது இன்னும் ரொம்ப முக்கியம். என்னது? அடுத்து பாருங்கள். நீ அவர்களுடைய பார்த்தீங்களா, கண்களை திறக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? நம்ம கண்களை யாரோ ஒருத்தர் திறந்தாங்க. சோத்திரம். ஆமாம், நம்ம ஆண்டவரை அறியாத இருக்கும்போது ஒன்று சபையில் ஊழியர்களோ சோத்திரம் யார் ஊழியர்னு சொல்லுவோம் பொதுவாக சுவிசேஷ கூட்டங்கள் மூலமாக. சோத்திரம். அப்போ அவங்களுக்கு என்ன சுவிசேஷம் சொல்லி கண்களை திறந்திருக்கலாம். அதே வேளையில் நம்ம சொந்த பந்தங்களே ரட்சிக்கப்பட்டவங்களே சோத்திரம், நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட சோத்திரம் நமக்கு உதவி செய்திருக்கலாம். ஏனென்றில் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் இந்த சுவிசேஷத்தின் ஒளி, மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள்ளே பிரகாசமாக இராதபடிக்கு பிசாசானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இருக்கா கொரிந்தியர் புத்தகத்தில் 2 கொரிந்தியர் 4 வாசிக்கலாம். இதை சேர்த்து வாசிக்கணும், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. நாங்கள் எங்களே பிரசங்கியாமல் இல்லை இதுலையே 4 போட்டுப்பா தம்பி. 4 5 போட்டிருக்கேன். தேவனுடைய சாயலாக இருக்கிற பாருங்க, சுவிசேஷம் இது தேவனுடைய சாயலானது. அப்போ தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான, அதை அருமையாக சொல்கிறார் அப்போஸ்தலன் பவுல். கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. ஒன்று கருத்து ஒளியாகிய இயேசு, ரெண்டாவது சுவிசேஷம் ஒரு என்னது ஒளி. சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், இந்த உலகத்தின் தேவனானவன் அர்த்தம். சோத்திரம். நல்லா விழித்து பார்க்குறீங்களா? தூக்கம் வருதா?
போய் முகத்தை கழுவிட்டு வந்துடுங்க. சோத்திரம். விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன் அர்த்தம். ஆமாம், சோத்திரம். ஏன் அப்படி? இன்றைக்கி இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவனாக இருக்கிற பிசாசுக்கு தான் இன்றைக்கி என்னது? ஆமாம், சோத்திரம். நிறையா பேர் சோத்திரம் அறியாமல் பின்பற்றி போகிறாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் என்று பார்க்கிறோம். அவர்களுடைய மனதை என்ன செஞ்சான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். அந்த மனதை குருடாக்கி இருக்கிற அந்த நிலவரத்திலிருந்து அவருடைய கண்களை திறக்க வேண்டிய பொறுப்பு நம்மளிடத்துல தான் இருக்குது. அல்லேலூயா. எப்படி திறக்க முடியும்? சுவிசேஷத்தை கொண்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தான், கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை கொண்டு தான் அவர்களுக்கு சொல்லி என்ன செய்யணும்? தேவன் பக்கமாக வாங்க, ரசிக்கிறவர் அவர் தான், பரலோகத்துக்கு கொண்டு போகிற அவர் தான், உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மை செய்யக்கூடியவர் அவர் தான், இவர் தான் உண்மை தெய்வம், இவர் தான் ரட்சகர், உலக ரட்சகர், இவர் தான் ஆண்டவர், நம்மை ஆளுகிறவர், இவர் தான் நம்முடைய கர்த்தர், ஆராதனைக்குரியவர் என்றெல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லணும். தெரியாதனால தான் என்ன செய்கிறாங்க? இன்னும் மன குருடாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய கண்களை சோத்திரம். அப்போ நம் மூலமாக, நம்முடைய சபையின் மூலமாக பலருடைய கண்களை திறந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நூற்றுக்கணக்கான பேர் என்ன பண்ணுறாங்க? செய்தியை கேட்குறாங்க. கர்த்தருடைய வசனம், சுவிசேஷ வசனங்கள் சோத்திரம் என்ன பண்ணுறது? பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம சோத்திரம் அனுப்பிக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதமான வார்த்தைகளும் மட்டுமல்ல, சோத்திரம் புத்திமதியான வார்த்தைகள், எச்சரிப்பான வார்த்தைகள், நல்ல ஆலோசனையான கர்த்தருடைய வசனங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறோம்? ஜனங்களுக்கு சோத்திரம் பல விதத்தில், எல்லா விதத்திலும் சோத்திரம் ஆராதனை மூலமாக, பல ஜபங்கள் மூலமாக, சகோதரி இலைக்கு கூட்டம், வாலிபர் கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, கர்த்தர் சோத்திரம் சாயந்தரம், செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் சோத்திரம், அது நம்ம இதெல்லாம் அனுப்பலை. கர்த்தர் சோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியெல்லாம் எல்லாம் ஜபங்கள், பல ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது சபையில் ஒளிபரப்பப்படுகிற சோத்திர காரியங்கள் உண்டு. ஒளிபரப்பாமல் நமக்குள்ளாகவே ஜெபித்து கொண்டு இருக்கிற காரியங்கள் உண்டு. எப்படியாவது சோத்திரம் நரகத்து போகிற ஜனங்களை, ஒரு கூட்ட ஜனத்தை சோத்திரம் தேவன் பக்கமாக திருப்பி பரலோகத்து போகிற பாதையை நம்ம காட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அல்லேலூயா. பரலோக பக்கமாக திருப்ப வேண்டியது நம்ம பொறுப்பு. அதான் மீடியா ஊழியத்தையும் செய்கிறோம். அடுத்து எந்த ஆதாயத்தையும் இல்லை, இது வரைக்கும் ஒரு பைசா அதனால் நம்ம ஆதாயத்தை பெறலை. நம்ம அதோடைய நம்முடைய நோக்கம் அதுவல்ல. சோத்திரம் எப்படியாவது ஜனங்கள் ரசிக்கப்படணும். ஒரு சிலர் இந்த யூடியூப் மூலமாக சில வருமானங்கள்லாம் வருதுலாம் சொல்கிறாங்க. சோத்திரம் பாடல் மூலமாக, மெசேஜ் மூலமாக எனக்கு இது குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் எதிர்பார்த்தோமில்ல, இது வரைக்கும் நமக்கு வரல, இனிமேலும் நம்ம இது நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஆகவே எப்படியாவது ஜனங்கள் ஆண்டவரை அறிஞ்சு கொள்ள வேண்டுமே, கடைசி காலமாக இருக்கிறதே என்பதற்காக நம்மளால் முடிஞ்சதை செய்கிறோம். கர்த்தர் சோத்திரம். கர்த்தர் நம்முடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, நம்முடைய சபையின் மூலமாக அதை செய்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரம். அப்போ முழுமையாக அதை கீழே என்ன மறுபடியும் இந்த வசனத்தை அப்போஸ்தலர் 26:18 வாசிங்க. அவர்கள் சோத்திரம் என்னை பற்றும் அவர்கள் ரசிக்கப்படாதவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள், கேள்விப்பட்டிருக்கிறாங்க அல்லது கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது கேள்விப்பட்டுமே ஆண்டவருக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதவர்கள்னு அர்த்தம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு, பாருங்க, ஆண்டவரை பற்றும் விசுவாசத்தினால தான் பாவ மன்னிப்பு கிடைக்குது. பாவ மன்னிப்பு கிடைச்சா தான் தேவனுடைய பிள்ளை ஆக முடியும். பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் எதை விட்டு வெளியேறணும்? அதெல்லாம் பெறணும்னா என்ன பெறணும்? இருளை விட்டு ஒளியனிடத்துக்கு வரணும். அடுத்து சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு எங்கே வரணும்? தேவனிடத்துக்கு திரும்பும்படிக்கு மூணாவது என்ன செய்யணும்? தேவனை அறிந்த ஜனங்கள், ஊழியர்களோ விசுவாசிகளோ அவர்களை கண்களை திறக்கணும். அவர்களை கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். அல்லேலூயா. சிம்பிளாக அப்படி தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? சோத்திரம். ஆமாம், இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு திகிலான சூழ்நிலையில், ஒரு கலக்கமான சூழ்நிலையில், ஒரு பயமான சூழ்நிலையில் ஏசப்பான்னு கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு கிருபை செய்யுங்க, என்னை ரட்சிங்க, நான் ரட்சிங்கன்னு சொல்லுங்கள். அந்த வார்த்தை ரொம்ப ரட்சிங்கன்னு. சரி, ரட்சிக்கிறதுக்குன்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, விடுதலையாக்குங்க, எனக்கு பலவிதமான நெருக்கத்தில் கஷ்டத்தில் இருக்கிறேன்,
சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன், நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன். அது ஒரு நெருக்கம்தான், அது ஒரு கஷ்டம்தான். எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? சிம்பிளாக நீங்கள் சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் கூட ஒருவரை ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். முயற்சி எடுக்கணும், ஜெபத்தோடு முயற்சி எடுக்கணும். சோத்திரம். அப்படி ஒரு ஆத்மாவை ரட்சிப்பில் நீங்கள் நடத்திட்டீங்கன்னா சோத்திரம், பரலோகத்தில் தேவனால் கனப்படுத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆமாம், அதெல்லாம் இல்லாமல் ஆமாம் சோத்திரம். அதான் ஊழியக்காரர் சொன்னார். என்ன சொன்னார்? சோத்திரம். அப்போ அப்படி ஒரு ஆத்மாவும் ரசிக்கப்படாமல் பரலோகத்துக்கு போனால், என்னப்பா வண்ணம்மா, என்ன சரி என்னுடைய ரத்தத்தின் புண்ணியத்தினால வந்துட்டேன், சரி என்ன எத்தனை ஆத்மா சம்பாதிச்ச? ஆண்டவரே ஒரு ஆத்மாவை சம்பாதிக்கலாம் ஆண்டவரே. அப்படியா? போய் ஒரு மூலையில் போய் உட்காரு அப்படின்ட்டு வரான் ஏசப்பா. அப்படி சொல்லணுமா? சோத்திரம். நீ ரசிக்கப்பட்டு சோத்திரம் ஒரு 10 ஆத்மா ஒரு 20 ஆத்மாவை நீ நரகத்து போகிற ஆத்மாவை என் பக்கமாக திருப்பிட்டிய, பரலோகத்துக்கு கொண்டு வந்துட்டிய மகனே அப்படின்னு சொல்லி பாராட்டணும்மா. எது முக்கியம்? எது தேவை? ஒன்றும் தேவையில்லையா, எனக்கு இந்த மூளை கிடைச்சாலும் போதும். அப்படியா? வித்தியாசம் புரியுதா? இப்படி சொல்லுவாருன்னு சொல்லி அந்த பரிசுத்தவனை ஒரு பெரிய மூத்த ஊழியக்காரர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். பேர் கூட சொல்ல முடியும், இப்போ இருக்கட்டும். சோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது நம்ம காரியம். எப்படியாவது ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவரை அறிய வைக்கணும். எப்படியாவது 10 பேர் 20 பேர் சோத்திரம் ஆண்டவரை அறிய வச்சு தேவன் பக்கமாக திருப்புறது தான் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். அல்லேலூயா. அதற்கு முயற்சி பண்ணணும், ஜெபிக்கணும். சோத்திரம். 1 பேதுரு 1:2 தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறோம். 2 சோத்திரம். நம்ம அந்த 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 பாயிண்டிலே அந்த வசனத்தில் இப்போ பல காரியங்கள் இருக்குது. அப்போஸ்தலர் 26:18 சொன்னேன். சரி, ரைட்டு. 1 பேதுரு 1:2 வாசிங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே. பிதாவாகிய தேவன், ஆமாம், அவரை முக்கியமாக அவரால் வருகிற நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய முன்னறிவின்படி தான் என்ன நடக்குது? ஆவியானவருடைய ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். கர்த்தர் சோத்திரம். தேவனுடைய சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கும். வேதம் வசனம் சோத்திரம். 2வது ஆண்டவராக இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கும். 3வது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? நம்ம பரிசுத்தமாக்குவார். அதுக்கு தான் அபிஷேகத்தில் நிறைஞ்சு கர்த்தரை ஆராதிக்கணும். அதுக்கு தான் என்ன அபிஷேகம் கொடுக்கப்படுது? அக்கினி அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழணும். சோத்திரம். எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, ரைட்டு. அப்போ இன்னும் அதுன்னு மேலான ஒரு அனுபவம் இருக்குதே. இன்னும் சோத்திரம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பரிசுத்தாவியை பெறணுமே என்று வேதம் சொல்லுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமாம், 3வது கீழ்ப்படுதலுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் என்னது? இந்த கெட்ட வார்த்தை மாதிரி தெரியுதா இந்த பரதேசின்றது? ஸோ இந்த உலகத்துக்கு நம்ம பரதேசிகள் தான், அந்நியர்கள் தான். இந்த உலகம் நமக்கு நிரந்தரமா, சொந்தமா? அதனால தான் சொல்லப்படுகிறது. சோத்திரம். பரதேசிகள், அந்நியர்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்துக்கு நம்ம அந்நியர்கள், பரலோக வாசிகள் நம்ம. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அவர் சொல்கிறார், இந்த உலகத்துக்கு நம்ம அந்நியர்களாக இருக்கிறோம். அப்போ பரதேசி, சுதேசின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்துக்கு உரியவர்கள்னு அர்த்தம். பரதேசின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்துக்குரியவர்கள்னு அர்த்தம். நல்ல வார்த்தையாக இருக்குதே. இனிமேல் யாராவது உங்களை திட்டுனாங்கன்னா பரதேசின்னு சோத்திரம். அல்லேலூயா, ஆமேன் அப்படி சொல்லணும். யாராவது சொல்லியிருக்காங்களா? போடா பரதேசி, போடா அது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வார்த்தையெல்லாம் கூட சொல்லுவாங்க. ஏதாவது சொல்லிட்டு போய் சோத்திரம்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. ஆமாம், வேதமே சொல்லுது, பரதேசின்னு தான் சொல்லுது. நான் பரதேசியாக இருந்துட்டு நான் பரலோகவாசி. நான் பரதேசி மட்டும் இல்லை, நான் பரலோகவாசின்னு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். பரலோகவாசியா? அப்போ அப்படி கேள்வி, பரலோகவாசியா? ஆமாங்க, நான் பரலோகவாசி தான். ஆமாம், எனக்கு இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, சொந்தம் இல்லை. சோத்திரம். என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அது அப்போ பெரிய மூத்த போதகர் தான் சொல்கிறாரு,
பரதேசிகளுக்கு எழுதியிருக்கிறேன் அப்படின்றாரு. நமக்கு எழுதி நம்ம இத்தனை பரதேசிகளை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோமே, நானும் இந்த பரதேசியும் பிரசங்கம் பண்ணுறேனே. பரதேசின்னு சொல்கிறதுனால நம்ம பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமாம், எப்படிலாம் சொல்லி பழகிக்கணும். அப்போ தான் நாளைக்கு யாராவது டக்குன்னு அப்படி சொல்லிட்டாங்கன்னா, ஆமாம் இது உலகத்தாரோட வாயில் சர்வசாதாரணமாக வருது. ஆமாம், சரி, என்னமோ வருது, அதில் இந்த வார்த்தையும் வருது. ஸோ பரதேசிகளுக்கு எழுதுதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. ஆமென். கிருபையும் சமாதானமும் நமக்கு பெருகிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. யாரால? ஆமாம், பிதாவாகிய தேவனால, கர்த்தராகிய இயேசுவினால, அதாவது அவருடைய முன்னேறியின்படியும் ஆவியானுடைய பரிசுத்தமாக்குதனாலும் கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு வந்திருக்கப்பட்டபடியினாலே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். ஆமென். அல்லேலூயா. கிடைக்கிறது மட்டும் இல்லை, அதில் பெருக்கத்தையும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அது அவசியம். கிருபையும் சமாதானமும் நமக்கு பெருகி கொண்டே இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் பெருகி கொண்டே இருக்கணும். நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 1:12, 1 யோவான் 3:1 வாசிங்க. யோவான் 1:12 ஒருத்தர், யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அப்போ பாருங்க, அவருடைய நாமத்தின் மேலாம் யாருடைய நாமத்தின் மேலே? ஏசு கிறிஸ்து ஞானத்தின். நல்லா புரியணும். அது பிதாவாகிய தேவனை குறித்து கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிதாவினுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவனே அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனே அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாயிட்டோம். கர்த்தர் ஒன்று ஏசப்பாவுக்கும் பிள்ளைகளாக இருக்கிறோம், இன்னொன்று தேவனுக்கே பிதாவுக்கே பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த பாக்கியம் கிறிஸ்தவத்தில் தாங்க இருக்குது, வேறு எதுலேயுமே இல்லை. சோத்திரம். அதிலெல்லாம் வேறு வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல காரியங்களில், பல மார்க்கங்களில் பல விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அது நமக்கு வேண்டாம். ஆனால் இதில் கிறிஸ்துவத்தில் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் நமக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு இருக்குது. எவ்வளோ பெரிய பாக்கியம். அதற்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்த நம்முடைய சோத்திரம் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். சோத்திரம் 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 சோத்திரம். ஆமாம், கர்த்தர் நல்லவர். அடுத்து பார்த்தீங்க 1 யோவான் 3:1 பாருங்க. அவருடைய அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நாம் தேவனுடைய அழைக்கப்படுவதனாலே நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிதென்று பார்த்துருக்கிறீங்களா? நாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதனாலே பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் அல்லதான் வேதத்தில் சோத்திரம் தேவனுடைய ஜனம், தேவனுடைய பிள்ளைகள். சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்கள் சோத்திரம் அவர்கள் அந்தளவுக்கு வேதத்தில் சோத்திரம் அப்படிப்பட்டதாக ஒரு நெருக்கம் உடையவர்களாக இல்லை. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடியவர்களாகவும் இல்லை. சோத்திரம். தேவ ஜனங்கள் என்று தங்களை குறித்து பெருமை பாராட்டி கொண்டார்கள். எங்களுக்கு ஒரே பிதா உண்டு அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாமை சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒரு குரு உண்டு, மோசேன்னு சொல்லுவாங்க. சோத்திரம். தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு மேலே மற்றவர்களை என்ன செய்வாங்க? ஆபிரகாமையும் மோசேயும் தான் உயர்த்தி சொல்லிக்கிட்டு நடப்பாங்க அந்த ஆட்கள். சோத்திரம். சோத்திரம். உண்மையை இரட்சகராக மெசியாவாகிய சோத்திரம் ஆண்டவராகிய இயேசுவை அவர்கள் புறக்கணித்ததுனால எவ்வளவு தான் சோத்திரம் அவர்கள் கர்த்தர் சோத்திரம் பிதாவாகிய தேவனை குறித்து அவர்கள் யெகோவா அவர் தேவன் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை பிதாவை தொழுது கொண்டாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தபடினாலே அவர்களுக்கு பல விதமான ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போச்சு. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். வேதத்தில் கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ பெரிது அவருடைய அன்பு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். உலகம் அவரை அறியாதபடினாலே சோதரம் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நம்ம அறியாமல் இருக்கிறாங்கன்னா அவரே அறியலையே, அப்போ நம்மளே அறியலைன்னா என்ன இருக்குது? பரவாயில்ல. சோதரம். சரி, அடுத்து பிலிப்பியர் 3:20 அது சோத்திரம். பரலோக குடியிருப்பு உரிமை உள்ளவர்களாக இருக்கிறோம். பிதாவின் ராஜ்யத்துக்கு போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில். சோத்திரம்.
நம்முடைய குடியிருப்பு எங்கே இல்லை? ஆமாம், சோத்திரம் ராம்நகர்லேயோ என்னது சோத்திரம் குளத்தூர்லேயோ என்னது காமராஜ் நகர்லேயோ தற்காலிக குடியிருப்பு. இது என்னது சொல்லுங்கள்? தற்காலிக குடியிருப்பு தான். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் தான் இருக்குது. ஆமாம், சோத்திரம் என்ன விசிபி நகரா அப்படி என்னென்னவோ ஒரு சோத்திரம். ஆமாம், பொன்னியம்மன் நகர், ஆமாம் தனியாச்சல் நகர், அப்படி என்னது பலவிதமான நகர்கள் இருக்குது. பெரியார் நகர், அந்த நகர், இந்த நகர்னு நிறையா நகர்கள் இருக்கிறது நம்முடைய சென்னை பட்டணத்தில். இருக்கட்டும். ஆனால் சோத்திரம் இது டெம்பரவரி தற்காலிகமான குடியிருப்பு தான் நமக்கு. ஆனால் நம்ம நிரந்தர குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று அப்போஸ்தலன் பவுல் சோத்திரம் அந்த பிலிப்பி சபையும் சேர்த்து சொல்கிறாரு. எதிர்பார்த்து தான் கொண்டு இருக்கிறீங்களா? நான் எதிர்பார்த்து கொண்டுட்டு தான் இருக்கிறேன். தினமும் ஆண்டவரை எப்போனாலும் வந்து என்னை சேர்த்துக்கொள்ளுங்க, என் குடும்பத்தை சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்ததோட சபையாரை சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வர்றதுக்கு தயாரா? நீங்கள் போங்கய்யா முன்னாடி, நாங்கள் பின்னாடி பொறுமையாக வர்றோமையா. அப்படியா? ஒரு தடவை தான் புறப்படுறாரு. ஆமாம், போனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து போகணும். இல்லை எல்லோரும் சேர்ந்து இருங்கன்னு அப்படியும் இல்லை. ஆமாம், போகிறவங்க போகலாம், ரெடியாக இருக்கிறவங்க போகலாம், ரெடியாக இல்லாதவங்க இங்கே இருந்து ஆமாம் நம்ம யார் சார் வருகையை எதிர்பார்த்து காத்துருங்க. என்னது அந்திகிறிஸ்து. ஆமாம், வாழ்க்கையை வெறுத்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு மோசமாக இருக்க போகுது அந்தனுடைய ஆட்சி. அதனால் தப்பிச்சோம் பிழைச்சனும் நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா நம்ம காக்கப்பட்டோம். அல்லேலூயா. அதை விட்டுவிட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டே இருந்தோம்னா அது காத்து கொண்டு இருக்கிறது எப்படி? ஜெபத்தில் காத்திருக்கணும். ஜெபத்தில் விழித்தருங்கள், ஜெபத்தில் ஆமாம் தரித்திருங்கள்னு சொல்லியிருக்கிறாரே. ஜெபத்தில் தரித்திருந்தால் தான் போக முடியும். இல்லை எனக்கு வேலை இருக்குது, ஜெபிக்க நேரம் இல்லை அப்படின்னாலும் உன்னை கூட்டு போகிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்போ நீ இங்கே இரு மகனே அப்படின்னாருன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? வேண்டாம் சோத்திரம் காத்திருப்போம். அப்படின்னா ஒரு நாள் எத்தனை நேரம் இருக்கா? அது எல்லா நேரமும் ஜபத்திலே இருந்தால் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு மணி நேரமாக கொடுங்க, அப்புறம் போக போக இன்னும் கொஞ்சம் ஜபத்தை கூட்டுங்க. அல்லேலூயா. ஆமாம், காலையில் மதியம் இரவில் சோத்திரம் தேடுறத நம்ம, ஏன்னா எப்போ வருவார்னு அவர் தெரியாதுல்ல, அவர் நமக்கு தெரியாதுல்ல. காலையோ மதியமோ மாலையோ இரவோ நடுராத்திரியோ எந்த நேரமும் நான் வருவேன்னு தானே சொல்லியிருக்கிறாரு. சேவல் கூவும் நேரத்திலோ சோத்திரம் அதிகாலையில் தானே சேவல் கூவும். அப்போ எந்த நேரம்னாலும் ஒரு திருடன் எவ்வளோ சொல்லாமல் வருவானோ அதே போல் நான் திடீர்னு வருவேன்னு தானே சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். சொல்ல போகிறீங்களா? ஆமாம். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. திருடன் சொல்லிட்டு வர்றதில்லை. சோத்திரம் திடீர்னு வந்து விலையேறப்பட்ட காரியங்களை என்ன செய்கிறான் நமக்கு தெரியாமல் சோத்திரம் திருடி கொண்டு போயிடுவான். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஊருக்கு போகிறது அப்படியே டம்மர் அடிக்கக்கூடாது. நான் எங்கள் ஊருக்கு போகிறேன்ட்டு என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், பக்கத்தில் எங்கிட்டாவது இப்படி ஒட்டு கட்டுக்கிட்டு இருக்கிறவன் அவன் நல்லா ஸ்கெட்சு போட்டு வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதையும் சோத்திரம் 5 சவரம் 10 சவரம் இருக்கிறத கூட விடாமல் அப்படியே வலித்து தொடச்சி எடுத்துகிட்டு போயிடுவேன். அதனால் நம்ம கம்முன்னு என்ன பண்ணணும், ஞானமாக செய்யணும்னா போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுத்துட்டு போகணும்னு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா கவனிங்க. என்ன சொல்கிறாங்க? நீங்கள் ஊருக்கு போகிறதா இருந்தால் என்ன செய்யுங்க, எங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் உங்கள் வீட்டை சுற்றி எப்போ பார்த்தாலும் ஆமாம் நாங்கள் காவல் போட்டு ஒருத்தன் உள்ளே நுழையாமல் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் செய்கிறாங்களே என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்களே, சோத்திரம் நாங்கள் பாதுகாத்து கொள்கிறோம், நாங்கள் ரோந்து வருவோம் அப்படின்னு அப்படி சொன்னிருக்கிறதுனால செய்வார்கள் வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. சரி, ரைட், செய்யட்டும். சோத்திரம் செய்யும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், சோத்திரம் நாம் ஒத்துழைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமாம், அடுத்து ரோமர் 8:17 தேவனுடைய சுதந்திரர். ஒன்று புத்திர சுவிகாரம் மேலே பார்த்தோம். 2வது சோத்திரம் தேவனுடைய சுதந்திரர் நாம் இருக்கிறோம். வாசிக்கலாம். ஆனால் பிள்ளைகளானால் பாருங்க, பிள்ளைகள் சோத்திரம் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். புத்திர சுவிகாரம் அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய சுதந்திரர். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாக மாறிடுறோம். இந்த பாக்கியம்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக பிதாவிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்கிற பாக்கியம், சிலாக்கியம், தேவனுடைய சுதந்திரம். அதான் தேவனுடைய சுதந்திரன்றது பிதாவை குறிக்கிறது. சோத்திரம். அடுத்து கிறிஸ்துவுக்கு நம்ம எப்படி ஆயிரமா?
உடன் சுதந்திரம் ஆயிடுறான். எப்படிப்பட்ட எவ்வளோ வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். ம் 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 மாமே கிறிஸ்துவுடனே கூட கிறிஸ்துவனுடைய கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட, ஆமாம், அவரோடு கூட பாடுபடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். அவரோடு கூட பாடு. எனக்கு பாருங்கள், சீனா தேசத்தெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு எவ்வளவு கொடுமை பண்ணுறாங்க தெரியுமா? சோத்திரம். உலகம் முழுவதும் எல்லா விதமான ஜனங்களும் வாழ்கிறாங்க. கம்யூனிஸ்ட் தேசத்தில் கர்த்தர் கொடுமை நடக்குது. சோத்திரம். சீனா தேசத்தில், நம்முடைய இந்திய தேசத்தில் சோத்திரம் ஒரு சில போராட்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குதான். ஆனால் மற்ற தேசங்களுக்கு நம்ம பார்க்கும்போது நம்முடைய தேசம் பரவாயில்லை. அல்லேலூயா. ஆனால் இன்னமும் நல்ல சோத்திரம் இந்து சகோதர சகோதரிகளை போல் அவங்களை எப்படி விடுதலையாக கடவுளை அவங்க தெய்வத்தை வழிபடுறாங்களோ அதே போல் நம்முடைய தெய்வமாகிய கர்த்தராகிய இயேசுவை திரியக தேவனை வழிபடுவதற்கு எந்த இடையூறுகள் தடைகள் இல்லாதபடிக்கு நல்ல ஒத்துழைக்கிற நல்ல தலைவர்களை கர்த்தர் நம்முடைய தேசத்தில் எழுப்புவாராக. அல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் உள்ளவர்களை தலைவர்களை மாற்றுவாராக. ஆமே. சோத்திரம். அதே மாதிரி மற்ற மத நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் அவங்களுடைய மத நம்பிக்கையின்படி நடந்து கொள்ள உண்டாகட்டும். நம்முடைய தேசத்து தலைவர்கள் எல்லாம் ஒரு பொதுவான ஒரு நிலையை எடுப்பார்களாக. கர்த்தர் உண்டாகும். கிறிஸ்துவனுடைய நம்ம மகிமைப்படி அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அவரோடு கூட சில பாடுகள் பட வேண்டிய கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகள் வரும். அதை நம்ம என்ன பண்ணணும்? ஆமாம், சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக சாட்சியாய் வாழணும். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம். அப்போ தான் பாடுபட்டால் தேவனுடைய மகிமையை நாம் அனுபவிக்க முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் 2 கொரிந்தியர் 5:17 புதிய சிருஷ்டியாய் நம்ம மாற்றுகிறார் பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். வாசிக்கலாம். இப்படி இருக்கிற ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தா, ஆமாம், கிறிஸ்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அப்படியே ஆண்டவருடைய பிள்ளையாயிட்டோம். புது சிருஷ்டியாக இருக்கணும். புது சிருஷ்டியாய் அப்போ நம்முடைய ஜீவியம் எல்லாம், நம்முடைய காரியங்கள் எல்லாம் புதுசாக மாறிடணும். பழைய சுபாவங்கள், பழைய குணங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய வழிபாடுகள், கர்த்தர் உண்டாகட்டும். இது எல்லாம், ஆமாம், பழைய உலகத்தார் கூட நெருங்கிய பழக்கங்கள், இதெல்லாம் இது பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? தேவனுடைய ஜனங்களோடு கூட நல்ல ஒரு அன்பு ஐக்கியம் வைத்துக்கொள்ளணும். அதே சமயத்தில் மற்றவர்களையும் எல்லாம் நம்ம நேசிக்கணும். வேலை ஸ்தலத்தில் மற்றும் நம்ம அருகாமையில் சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களை நேசித்து அவர்களுக்கு ரட்சிக்கப்பட ஜெபிக்கணும். அதெல்லாம் அவசியம். ஆனால் ஐக்கியம் வச்சுக்கொள்ளக்கூடாது. ஜெபிக்கணும். அவர்கள் ரட்சிப்பில் வர நம்ம தேவனிடத்தில் மன்றாடணும். அதெல்லாம் நம்ம செய்யணும். ஐக்கியம் வச்சுக்கொள்ளக்கூடாதுன்னு வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அன்பு காட்டுங்க. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட தேவனுடைய பிள்ளைகளாக மாற ஜெபம் பண்ணுங்க. ஆனால் ஐக்கியம் வைத்துக்கொள்ளக்கூடாது. வித்தியாசம் இருக்குது. அன்பு காட்டுவதற்கும் ஐக்கியம் வைத்துக்கொள்வதற்கும் வித்தியாசம். ஐக்கியம் தேவனுடைய பிள்ளைகளோடு, சபையோடு, பிதாவோடு, அவருடைய குமாரனா இயேசுவோடு, பரிசுத்த ஆவியானவரோடு நம்முடைய ஐக்கியம் வைத்துக்கொள்ளணும். பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயிடுச்சு. அல்லேலூயா. எல்லாம் புதிதாயிடணும். பழையவைகளெல்லாம் ஒளிஞ்சு போகணும். பழையவெல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சா? பழைய குணங்கள், கோப குணங்கள், முன்கோபம்லாம் சிலருக்கு பேரே வச்சுருவாங்க. முற்கோபிப்பா அவங்க. அந்த பேரெல்லாம் வேண்டாம். அல்லேலூயா. கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதீர்கள்னு இருக்குது. ஆனால் எப்படி என்ன பண்ணிடணும்? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்திக்கு முன்பாகவே உங்களுக்கு எரிச்சல். ஆமாம், எரிச்சலை நம்ம தங்க விட்டுட்டோம். அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சிலர் பாருங்கள், வாழ்நாளெல்லாம் ஆமாம், மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் இருப்பாங்க. மற்றவர்களை தப்பு செஞ்சதால் மன்னிச்சிடுவோம். நாம் நேசிப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம். அல்லேலூயா. சரி, கர்த்தர் உண்டாகட்டும். அடுத்து ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 22ஆம் வசனம் வாசிங்க. 19ஆம் வசனமும் 22ஆம் வசனம் போதும். தொடர்ச்சியாக அந்த வார்த்தைகள் வருது. தேவனுக்கு அடிமையாக இருங்கள் என்ற வார்த்தை வருது. ஆனால் தேவனுக்கு அடிமை என்று சொல்லும்போது தேவனுக்கு ஊழியர்களாக இருங்கன்னு அர்த்தம்.
சோத்திரம். அடிமை என்று சொன்னால் டூலோஸ் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படி என்றால் சோத்திரம் தேவனுக்கு அடிமை என்று அவர் அர்த்தம். ஊழியர்கள் என்றாலே தேவனுடைய அடிமை என்று அர்த்தம். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும். உலகத்துக்கு அடிமை இல்லை, தேவனுக்கு அடிமை. சோத்திரம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். ஒரு காலத்தில் நீங்களும் நானும் அக்கிரமத்தை நடக்கும்படி எப்படி இருந்தோம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக? நீங்கள் உங்கள் அவயங்களை என்ன செஞ்சீங்க? முன்னே நீங்கள்னு தெளிவாக இருக்குது வசனம். உங்கள் அவயங்களை, நம்ம அவயங்களைன்னா சரீரத்தை என்ன செஞ்சோம்? அசுத்தத்துக்கும் முன்னே நீங்கள் சினிமா விடலை, சீரியல் விடலை அப்படின்னு நம்மளாம் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு. முன்னே நீ அடுத்து சோத்திரம். ஆமாம், சோத்திரம். ஒரு நேரத்தில் சோத்திரம். ஆமாம், மொபைல் கிடந்தீங்க. இப்போ அதெல்லாம் விட்டு என்ன பண்ணுறீங்க? நல்ல மாற்றத்தில் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தக்கதாக இருக்கணும். அல்லேலூயா. அதான் சொல்கிறார், அக்கிரமத்தை முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை என்ன பாருங்கள், கண்ணு, இது பூரா கண்ணு, தலை, சோத்திரம், காது, வாய், சோத்திரம், நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பும் தான் அவயங்கள். அல்லேலூயா. ஆமாம், அவயங்களை எதுக்கு ஒப்பு கொடுத்துருந்தோம்? சொல்கிறதுக்கு வைக்கப்படக்கூடாது. அப்படிலாம் இருந்தோம். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக இருந்தோம். சோத்திரம். அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் நம்முடைய அவயங்களை அடிமையிலாக ஒப்பு கொடுத்துருந்தோம். சோத்திரம். அதுக்கு தான் பிசாசுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. சோத்திரம். சரி, புரியுங்களா? ஆமாம், அவன் இந்த அசுத்தத்துக்கு அக்கிரமத்துக்குள்ளாக அடிமையெல்லாம் வைத்திருந்த அவன் தான், பிசாசு தான். இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி ரட்சிக்கப்பட்ட நாம இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி என்ன செய்யணுமா? நம்முடைய அவயங்களை எல்லாம் கவனிக்கணும். நம்முடைய அவயங்களை, நம்முடைய சரீரத்தின் அவயங்களை என்ன செய்யணும்? எதை? கண்ணை, கையை, கால் போகக்கூடாது, இடத்துக்கு போகக்கூடாது, கை செய்யக்கூடாது, கண் பார்க்கக்கூடாது. சோத்திரம். ஆமாம், அதெல்லாம் அவயங்களை நீ எதுக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கணுமா? நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை வாங்க, 22 வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, 22 வசனம், 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு என்ன செஞ்சோம்? யாருக்கு அடிமை ஆயிட்டோமா? பிதாவாகிய தேவனுக்கு அடிமைகள் ஆயிட்டோமா? ஆகலையா? அடிமையானவங்க கையில் வருத்தி அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். ஒருவருக்கு தூக்கம் வருது, வாயை திறந்துக்கிட்டே தூங்குறாரு, கண்ணு மூடி இருக்கு. ஐயா, ஜபத்தில் கவனமாக இருக்குய்யா, தூக்கம் வந்தால் வீட்டில் தூங்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஆமாம், சோத்திரம். அதனால் அந்த வாய் திறந்துட்டு தூங்கினாலே என்னது, என்ன கொசு இதெல்லாம் வாயில் நுழைஞ்சிரும். அதனால் வாயை மூடியே வைங்க எப்போதும். ஆமாம், சோத்திரம். இங்கே வந்து நல்லா பாடி துதித்து ஆராதிக்கிற இடம். இங்கே தூங்கிடாதீங்க, தயவுசெய்து. தூங்கினீங்கன்னா ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. அதனால தான் சொல்கிறது. அதே மாதிரி சில சகோதரிமார்களுக்கும் தூக்கம் இழுக்குது. சோத்திரம். அதெல்லாம் பார்க்குறேன். அதனால் பேர் சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. ஆனாலும் கூட உங்களை கரெக்ட் பண்ணிக்கொள்வது அவசியம். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினர் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால், இப்போ தேவனுக்கு அடிமையானதுனால எனக்கு என்ன பலனையா, எனக்கு என்ன பலன் உண்டாயிற்று அப்படின்னா பலன் இருக்குது. பரிசுத்தமாகுதல் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த பலனாக இருக்கிறது. 2வது என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் வேண்டுமா? பரிசுத்தம் வேண்டுமா? பரிசுத்தமாகுதல் நம்மளுக்கு கிடைத்த முதல் பலன். இந்த பூமியிலே நித்திய ஜீவன் எங்கே கிடைக்கும்? பரலோகம் போகும்போது கிடைக்கும், போன உடனே கிடைக்கும். அல்லேலூயா. ஆமாம், பரலோகம் போய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுமா? ஆமேன். சோத்திரம். வெனிசுலா தேசத்தில் பாருங்கள், பல ஆயிரம் சொல்கிறாங்க, ஒரு சில 1 லட்சத்தை தாண்டி செஞ்சுறாங்க. செத்து போனவங்க, இறந்து போனவங்க. அந்த சோத்திரம் அந்த பார்த்தாலே இதாக இருக்குதுங்க. சோத்திரம். அப்படி அவ்வளோ உயரம். இந்த நம்ம சென்னையில் இருக்குத எல்ஐசி பில்டிங் மாதிரி நல்ல உயரமான கட்டணமாக இருக்குது. அது அப்படியே சாஞ்சி, ஆமாம், சோத்திரம், நொறுங்கி போகுது. சில கட்டடங்கள், பல கட்டடங்கள் அப்படி நொறுங்கி போகிறது ஒரு பக்கம், இன்னொன்று அப்படியே பூமியில் இறங்கி தரமட்டமாகுது. சோத்திரம். அப்போ பாருங்கள், இதெல்லாம் சோத்திரம். கிறிஸ்துவ தேசமாக இருந்தாலும் தெய்வ பயம் கிடையாது ஆளுங்க. இப்படிலாம்
தெய்வ பயம் இல்லாமல் மனம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால தேவனுடைய இரக்கம் கிடைக்க மாட்டேங்கிறது. சோதரம் தேவனுக்கு பயந்து நடக்கணுங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இப்படிப்பட்ட அழிவுலாம் வருவதற்கு தேவனை அனுமதிக்க மாட்டார். ஒரு சில இடங்களில் வந்தாலும் தேவ ஜனங்களை காக்க கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. அதில் ஒரு அம்மா சொன்ன சாட்சி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படிப்பட்ட சமயத்தில் வீட்டில் இருந்துச்சான். சோதரம் இப்போ வீடு ஆட ஆரம்பித்தோன்னே சோதரம் 91 சங்கீதத்தை எடுத்து வாசிச்சிருக்குது அந்த அம்மா. சோதரம் ஆமாம் வெளியெல்லாம் ஒடியாந்து வந்து தப்பிச்சுக்கொள்ள சோதரம் கர்த்தர் கிருபை செஞ்சுட்டார். அல்லேலூயா. 91 சங்கீதத்தை எடுத்து வாசித்து விசுவாசத்தோடு வாசித்து தப்பிச்சிருக்கு பாருங்க சோதரம். அப்போ கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது தேவன் அங்கே கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் ஒரு ஜெபிச்ச ஆளுங்கள்லாம் உண்டு. சில பேர் ஜெபிச்சா பிலிப்பைன்ஸ் தேசத்தில் கிறிஸ்தவங்க எல்லாம் அந்த ஸ்கூல் பசங்க வெளியே என்னது ஸ்கூலை விட்டு வெளியே வந்துட்டு அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு எப்போ ஜெபம் வரும் ஆபத்து வரும்போது உயிர் போகிற மாதிரி இருக்கிற சமயத்தில் ஜெபம் வருது. சோத்திரம் ஜெபிங்க காட்டு கற்று ஊழியக்காரன் கற்றுனாலும் யாரும் ஜெபிக்க மாட்டேன்றீங்க. சோத்திரம் ஜெபிங்க ஐயா அப்படின்னாலும் கூட ஆமாம்மா வீட்டை குளுக்கணுமா குளுக்குனா நாங்கள் சோத்திரம் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் ஐயா போய் சேர்ந்துருவோம் ஐயா அப்படின்லாம் சொல்ல அவனு பயப்படாதீங்க. உங்களுக்குள்ளாக ஒரு பயத்தை கொடுக்க ஜெபிக்கணும்னு ஒரு பயத்தை கொடுக்க லைட்டாக குலுக்கி விடுவார் சமயத்தில். நம்ம பயத்தோடு இருக்கணும். எப்போ நமக்கு சென்னைக்கு குலுக்க போகிறாரா தெரில. சோத்திரம் என்ன வேண்டாங்க அப்படிலாம் குளுக்க வேண்டாமல் ஜெபிங்க நாங்கள் படுத்து தூங்குறோங்க. ஜெபிக்கலைன்னா நம்ம எனக்கும் பாதுகாப்பு இல்லை உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் பொதுவாக சொல்லிடுறேன். ஜெபிக்கலைன்னா யாருக்கு எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை உங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஜெபிக்கணுமா பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். தேவனுடைய சோத்திரம் இதெல்லாம் சும்மா இது கிடையாது, மேஜி கிடையாது. ஜெபம் வந்து தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தெய்வீக ஆமாம் அவருடைய சோத்திரம் தூதர்கள் பணிவிடாவிகளை காவல் வைக்க இரத்தத்தின் நிறைக்கலாம் மூடிக்கொள்ள அக்கினி மீதெல்லாம் வெளியடைக்க சோத்திரம் தேவனுடைய ஜெபத்தின் மூலமாகத்தான் நமக்கு அந்த விசேஷித்த பாதுகாப்பு கிடைக்கிறது. அல்லேலூயா. அதனால் சோதர் ஏதோ ஒரு தேசத்தில் நடக்குது நம்ம தேசத்துக்கெல்லாம் அப்படி வராதுன்னு நினைக்காதீங்க. நம்முடைய தேசத்தில் பூமி அதிர்ச்சி வந்தது இல்லையா, எவ்வளோ பேர் மரித்து போனது இல்லையா. சோதர் ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படியும் சென்னை பட்டணத்துக்கு பெரிய பெரிய அழிவில் இருந்தெல்லாம் கர்த்தர் பாதுகாத்துருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம் உங்களுடைய ஜெபம் உங்களை காக்கும், உங்கள் குடும்பத்தை காக்கும், உங்கள் பிள்ளைகளை சந்ததியில் காக்க வல்லமை உள்ளது. ஜெபிக்கணும். பெற்றோர்கள் ஜெபிங்க, பிள்ளைகள் ஜெபிங்க, கர்த்தர் சோதர் உண்டாகட்டும். ஆகவே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமாம் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. சோத்திரம் பிலிப்பைன்ஸ் தேசத்தில் அந்த ஆர்சி கிறிஸ்தவங்க ஜாஸ்தி, ரோமன் கத்தோலிக்கு. சோத்திரம் ஆமாம் சரி. எப்படி உண்மை தெய்வத்தை ஆவியோட உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். சரி 1 பேதுரு 2:9 வாசிங்க. ராஜரீக ஆசாரிய கூட்டம் 1 பேதுரு 2:9. உங்களை அந்தகாரத்திலிருந்து 1 பேதுரு 2:9. நீங்களோ யாரோ பார்த்தீங்களா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் யார், நம்மை அந்தகாரத்தின்றது எங்கே அழைச்சிருக்கிறாருங்க, ஆச்சரியமான ஒளி. ஒரு காலத்தில் அந்தகாரத்தில் தான் இருந்தோம், அந்தகாரமாகிய பிசாசின் ஆதிக்கத்தில் தான் இருந்தோம். அதான் அந்தகார ஆவி, அந்தகாரத்தின் அதிகாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அப்போஸ்தலன் போல் அந்தகாரத்தின் அதிகாரம்னு சொன்னார். அப்போ அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு ஆமாம் பரிசுத்த ஒளியாகிய சோதரம் நீதியின் ஒளியாகிய இயேசுவிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிற வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிச்சிருக்கிறீங்களா? அதான் சுவிசேஷம் அறிவிக்கிறது. இயேசு குறித்து சொல்கிறது புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கே நீங்கள் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அது ஏதோ ஊழியக்காரங்க சபை செய்யும், நான் செய்யணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. டாக்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுங்க. சோத்திரம் கொண்டு போய் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு உங்களை வாழ வைப்பாருன்னு சொல்லி கொடுங்க. நல்லா விசுவாசித்து அவங்க ஆண்டவரை நம்பட்டும், காக்கப்படுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க, சோத்திரம் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட எப்படி இருக்கிறோம்? 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நாளும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அடுத்து 2வது ராசரிகமான ஆசாரிய கூட்டம். அடுத்து 3வது பரிசுத்த ஜாதியாய் மாறிவிட்டோம். அடுத்து 4வது அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறோம். இவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு அருமையான ஒரு பாக்கியத்தை பெற்ற ஜனம் புதிய ஏற்பாட்டு சபையாராகிய நாம். அல்லேலூயா. சிறுவையில் இருக்கு இவ்வளோ ஒரு பாக்கியமெல்லாம் கிடைக்கல.
அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அவங்களுமே வலிவு போகிற இறுதியுமுடையவர்களாக இருந்ததுனால தேவன் அவர்களை அரவசித்தார். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும், முறுமுறுக்கிறவர்களாக, முரட்டாட்டம் உள்ளவர்களாக, கடின கழுத்து உள்ளவர்களாக இருந்ததுனால தேவனுடைய நன்மையை பெற முடியாமல் அது சகோதரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 பழைய ஆட்கள் தான் போனாங்க. சகோதரம் அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்ட யோசுவாவும் சகோதரம் காலேபும். மற்றவர்களும் அவங்க பிள்ளைகள் தான் சந்ததியை தான் போய் சேர்ந்தாங்க சகோதரம் கானான் தேசத்துக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அப்படி இல்லை. கானான் தேசமாகிய பரலோக கானானுக்கு எல்லாரும் போகணும். அல்லேலூயா. குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டும் போகிறதில்ல, நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட அனைவரும் பரலோக கானானுக்கு போகணும். ஆசை இருக்கா? ஆமேன். சரி சரி. ரோமர் 5:10, எபேசியர் அது பாருங்கள், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். 1 ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று முக்கியமாக ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு விளக்கம் சொல்லலாம்னா அவர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் நம்ம மாற்றிருக்கிறாருன்னு வேதம் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் அபிஷேகம் வேறு, அழைப்பு வேறு. ஆசாரியர்களுக்கு அழைப்பு வேறு, அபிஷேகம் வேறு. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். அதே போல் கர்த்தர் தீர்க்கதரிசிகளுக்கு அழைப்பும் அபிஷேகமும் வித்தியாசமாக இருந்தது கர்த்தர் தேவனுடைய நடத்துதலின்படியாக. இப்போ அப்படி இல்லை. ராஜாக்களும் ஆசாரியெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் அருமையாக அந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு சொல்கிறார். அந்த ராஜரீக ரோமர் 5:10, எபேசியர் 2:12 வாசிங்க. ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம். நல்ல கவனிங்க, தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கணும். நம்ம ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறதுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் அந்த நிலவரத்தை காத்துக்கொள்ளணும். வாசிக்கலாம். சத்துருக்களாக இருக்கையில் பாருங்க, நம்ம தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தபோது அவருடைய குமாரராகிய ஆண்டவராக இயேசுவின் மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் எப்படி சொல்றாரு, நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுகிறது அதிக நிச்சயமானே. அல்லேலூயா. ஜீவனாலே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட பாக்கியம். அல்லேலூயா. சரி, அப்படி இருக்குதா? 5:10 எபேசியர் 2:12 வாசிங்க. நீங்களும் நாளும் எப்படி இருந்தோம்? அக்காலத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக இந்த சோதரம் இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்குள்ள சில பாக்கியங்களாம் நம்மகிட்ட இல்லாமல் இருந்துச்சு. என்னென்னலாம் இல்லை பாருங்கள். இதெல்லாம் அவங்களுக்கு தான் அந்த இது இருந்துச்சு. யார்? ஆபிரகாம் மூலமாக இந்த பாக்கியமெல்லாம் இருந்துச்சு. நாமெல்லாம் ஒன்று அக்காலத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பான காலத்தில்னு அர்த்தம், கிறிஸ்துவை சேராதவர்கள். 2வது என்னது? இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறமானவர்களாக இருந்தோம். சரி. 3வது எப்படி இருந்தோம்? வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராக இருந்தோம். 4வது எப்படி இருந்தோம்? ஆமாம், நம்பிக்கையோடு இருந்தோமா? சோத்திரம். என்னது? ஆமாம், அந்த சாமி நம்பினதெல்லாம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்லாம் ரொம்ப 100க்கு 100 கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்களா? அப்படி அந்தளவுக்கு இருந்துச்சா நமக்கு காரியங்கள்? இல்லைல்ல. ஏதோ சோத்திரம் பல காரியங்களை பல தெய்வங்களை வணங்கி பார்ப்போம், ஏதாவது ஒன்று செய்யும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சோத்திரம் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் முழுமையான நம்பிக்கை, என்னுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் தருவார் என்ற நம்பிக்கை முழுமையாக எப்போ வந்துச்சு? ஆண்டவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட போது தான். அல்லேலூயா. அப்போ நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களாக இருந்தோம். உலகத்தில் பல உலக வழிபாடுகளை பின்பற்றி சோத்திரம் அவர் தெய்வம் என்று நினைத்து கொண்டு இருந்தோம். ஆனால் வேதம் நமக்கு தேவன் ஒருவர் உண்டு, அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், அவர் உயிருள்ள தெய்வமாக இருக்கிறார், அதனால் உயிரற்றவைகளில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டோம். தேவனற்றவர்களாக இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்படி இருக்குதா? இப்போ 16 வசனம் 17 வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் இது யார் செஞ்ச வேலை? யார் செய்து நமக்காக செய்து முடித்தார்? பகையை சிலுவையினால் கொன்று பகை யார் யாருக்கு பகை? இன்னைக்கு பாருங்கள் சோதர உலகத்தில் பகைகள் உண்டாகிறது. ஒரு தேசத்துக்கு விரோதமாக இன்னொரு தேசம் பகையோடு இருக்கிறது, யுத்தம் செய்கிறது. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். சமாதானத்தை கொண்டு வந்தவர் தேவன் இயேசு. அப்போ பகையை சிலுவையினால் கொன்றார்னா அழித்தார்னு அர்த்தம். அதனாலே பாருங்க சோதரம் அந்த இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்களையும் அர்த்தம் ஒரே சரீரமாக
தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென், அல்லேலூயா. ஒரே சரீரமாக நாம்லாம் ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம். சோதரம். இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்களாகிய புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட உலகம் முழுவதில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தார் ஒப்புரவாக்கினார். அடுத்து 17 வசனம் கூட அவர் வந்து என்ன செஞ்சார்? நீங்களும் நாளும் எங்கே இருந்தோம்? தேவனுக்கு தூரமாக இருந்தோம். உங்கள் கனியாட்சிகள் புறமானவர்கள்லாம் வார்த்தை வந்துச்சு. இப்பயும் கூட எப்படி இருந்தோம் நம்ம? எப்போ? ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பாகத்தான் இதையும் சொல்லப்பட்டு அல்லாமலும் ஆண்டவராக இயேசு வந்துன்னு அர்த்தம். தூரமாக இருந்த, ஆமாம், தூரமாக இருந்த உங்களுக்குன்னா யாருக்கு? நமக்கு. அதாவது கர்த்தர் சகோதரம் ஆட்டும் புறஜாதியராக இருந்த நமக்கும் சமயமாக இருந்த அவர்களுக்கு. அப்படின்னா தேவனுக்கு. ஆமாம், சகோதரம். அதாவது ஆபிரகாம் மூலமாக சமயமாக இருந்தாங்க அவங்க தேவனுக்கு. நம்ம சமயமாக இருக்கல, தூரமாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி சமயமாக நாம் தான் கொண்டு வந்தப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு சமயமாய் இருந்த நமக்கு அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக என்ன செஞ்சார்? அறிவித்தார். அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை, ஏற்றுக்கொண்டது நாம் ஏற்றுக்கொண்டோம். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் என்ன பண்ணுறாங்க? இப்போ காத்து கொண்டு இருக்கிறாங்க. புறஜாதியர் காலம் முடியும் போது, சபையின் காலம் முடியும் போது மறுபடியும் அவர்கள் காலம் ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இதுதான் நடக்க போகுது. இது இப்போதைக்கு அவர்களுடைய காலம் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. இதுதான் வேதம் சொல்லுகிறது. உண்மை நான் சொல்கிறது சரிதானா? அப்படி தான் இருக்குது பைபிளில். சோதரம். இப்போ சபையின் காலமாக இருக்கிறது, புதிய ஏற்பாடு சபையின் காலமாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு சோதரம் அந்த காலத்தில் வந்து சோதரம் அந்த அந்த நேரம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு நம்முடைய காலம் முடியும் போது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அவருடைய காலம் ஆரம்பமாகும் என்று வேதத்தில் இருக்குது. இதுக்கு தெளிவாக வெளிப்படுத்த விஷயத்தில் விளக்கம் இருக்குது. மற்ற சுவிசேஷ புஸ்தகங்களிலும் விளக்கம் இருக்கிறது. ரைட்டு. இப்போ எல்லாத்தையும் சொல்கிற நமக்கு நேரம் இல்லை, அதனால் சோத்திரம். இன்னும் ஒரே ஒரு பாயிண்டை சொல்ல முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9 11 வசனம் வாசிக்கலாம். வாசித்து முடிச்சிடலாம், அதோடு முடிச்சிடலாம். நல்ல கவனிங்க. அநியாயக்காரர் நல்ல கவனிங்க. உலகத்தில் அநியாயம் செய்கிறாங்க, அக்கிரமம் பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, சோத்திரம் பல விதமான இது பண்ணுறான். அவன் நல்லா தானே இருக்கிறான். இப்படி சொல்கிறது பார்க்கணும். பயங்கர ஆளுகள்லாம் சில ஆளுகள் சொல்லும் போது பார்க்கலாம். அப்படிலாம் நான் அப்படி இல்லை, ஆனால் யாராரு என்னென்னமோ பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தை அந்த அந்த வார்த்தையை விடுங்க. ஆண்டவருடைய பிள்ளைக்கு விட்டுருங்க. ஆனால் அவங்க அநியாயக்காரங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாதுங்க. அதனால் இன்றைக்கி நல்லா இருக்கலாம். பல விதத்தில் சோத்திரம் சொத்து அநியாயமாக சம்பாதிச்சு அநியாயமாக சேகரித்த பணத்தை வச்சு எப்படியோ இருக்கலாம். சோத்திரம் அதை பார்த்துட்டு இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு பின்னாடி அவங்களோட நிலைமையை இப்போ நீங்கள் சோத்திரம் அவங்களுக்காக ஜெபிங்க. முடிஞ்சா ரசிக்கப்பட மனம் திரும்ப சோத்திரம் நல்ல வழியில் நடக்க ஜெபிங்க யாராக இருந்தாலும். ஆமாம், சுதந்திரிப்பதிலிருந்து அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். நல்ல கவனிங்க. வேசி மார்க்கத்தாரும் சோத்திரம் விற்கிற ஆராதனைக்காரர் வேசி மார்க்கன்னா வேசித்தனமாக வாழுகிறதுலே வேசித்தனம் விபச்சாரக்காரர்களும் அடுத்தும் வர்றது. வேசி மார்க்கத்தாரும் அடுத்து விற்கிற ஆராதனை. ஆமாம், சோத்திரம் தெளிவாக இருக்குது. அது விலைக்கு சொல்ல வேண்டியதில்லை. விற்கிற ஆராதனைக்காரரும் 3வது விபச்சாரக்காரரும். ஆமாம், நல்லா கவனிக்கணும். ஆமாம், சோத்திரம் லெஸ்பியனு கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், ஹோமோசெக்ஸு, விபச்சாரர்கள், சோத்திரம் பல விதமான பாவங்களை, அசுத்தமான பாவங்களை, அக்கிரமங்களை, தாறுமாறான காரியங்களை செய்கிறவங்க. சோத்திரம் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண்புணர்ச்சிக்காரன்றது ஹோமோசெக்ஸு, பெண் புணர்ச்சிக்கார சோத்திரக்காரன் போது லெஸ்பியனு. இதெல்லாம் தெளிவாக இருக்குது. இதெல்லாம் LGBT ஆள்களுடைய காரியங்கள் தான் இதெல்லாம் இருக்குது, அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அடுத்து என்னது? எந்த திருடு யாருடைய இது காரியத்தையும் திருட வேண்டியது நம்ம கூடாது. சோத்திரம் பொருளாசை. ஆமாம், சோத்திரம் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு பொருள் தேவை. பொருள் மேலே ரொம்ப ஆசை வச்சு என்ன செய்யாதீங்க. ஆமாம், கடையில் இருக்கிறதெல்லாம் இதை பார்த்தா நல்லா இருக்கே, அதை பார்த்தா நல்லா இருக்கே, அது லோன் போட்டு வாங்குவோமே, இது என்ன போட்டு வாங்குவோமே. ஆமாம், எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு கடைசியில் சோத்திரம் கட்ட முடியாமல் அவன் வந்து தூக்கிட்டு போயிடுவேன். அப்படிலாம் நான் நடந்திருக்கேன் உங்கள் வீட்டில். எங்கள் வீட்டில் நடக்கலை, உங்கள் வீட்டில் எதுவும் நடந்திருக்குதா? எச்சரிக்கையாக இருக்கணும். சில பேர் சிரிக்கிறத பார்த்து அதெல்லாம் நடந்திருக்குதுயா, நான் சொல்ல மாட்டேன்யா. வேணாமா?
எது அவசியமோ அது காசை சேர்த்து வச்சு நீங்கள் பொருள் வாங்குங்க. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். நான் சொல்கிறது அதுதான். அதனால் பொருளாசையாகிய விக்கிர ஆராதனைன்னு இருக்குது. ஒன்று சிலை வழிபாடாகிய விக்கிர ஆராதனை, இரண்டாவது பொருளாசையாகிய விக்கிர ஆராதனை. ஸ்தோத்திரம். கல்யாணத்தில் ஸ்தோத்திரம், பொருளாசையாகிய அந்த விக்கிர ஆராதனை வந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். பொண்ணு வீட்டுக்காரங்க, என்னால் இது போட முடியும், சந்தோஷம் வாங்கி எங்களை ஆசீர்வதிங்கன்னு சரி சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு அந்த கல்யாணத்தை முடிச்சுக்குங்க. ஈஸியாக சொல்லி இருக்கிறீங்களா, நாங்கள் வாங்குமா, நாங்கள் இவ்வளோ கொடுத்துருக்குறோம் தெரியுமா, அதை வாங்க வேணாமா? இதெல்லாம் சொல்லாதீங்க. கல்யாணம்னா அங்கெங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். சோத்திரம். அது உங்களுக்கு அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறது, சத்தியத்தை சொல்கிறதோட சரி, எங்கே வர்றதில்ல, பேசி முடிக்கிற காரியங்கள் நான் வந்ததில்லை. இந்த சிஸ்டருக்கு கேளுங்க, வரமாட்டேன். அது உங்களுக்குள்ளாக நம்ம ஜெபம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆண்டவரே பாருங்கள், ஒவ்வொரு குடும்பத்து பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளும் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஜெபிக்கிறேன் பிள்ளைகளை. அதனால தான் சில இதுக்கெல்லாம் அப்படியே வருவாங்க, இப்படியே அள்ளி கொண்டு வந்துடலான்னு நினச்சி வருவாங்க. கடைசியில் புஷ்ஷுன்னு போய் கடைசியில் கொடுக்குறத வாங்கிட்டு போகிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்களே எப்படி இருக்கீங்க? சிரிப்பாக இருக்குது, சிந்திக்கிற மாதிரி இருக்குதா? சிந்திக்க தூண்டி விடணும்ல அவங்கள. எழுப்புதல் வந்துருச்சு நம்ம சபையில். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அதனால் என்ன செய்ய போகிறீங்க? சோத்திரம். ஆமாம், இவ்வளோ கொடுக்குறதுனால வேணாங்க, இவ்வளோ நான் போடுறேங்க, வேணாங்க. சோத்திரம். இவ்வளவு போதுங்க அப்படின்னு சொல்கிற காலம் வருதான், அதான் எழுப்புதல் காலம். அல்லேலூயா. இல்லை, எனக்கெல்லாம் அப்படி ஒரு ஆசை உண்டு. அல்லேலூயா. அது சோத்திரம். விருப்பப்பட்டதை அவங்க பிள்ளைக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்கனாலே அவங்க நல்ல உத்தம விசுவாசி. அல்லேலூயா. சரி, ரைட்டு. அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதை ஏன் ஒத்து வராது? நம்ம மனசு தானங்க எல்லாத்துக்கும் காரணம். சரிதானே? இருங்க, எதுவும் நம்ம கொண்டு வந்ததில்லை, எதுவும் கொண்டு போக போகிறதில்ல. அது உண்மை தானே? வேதத்தில் தெளிவாக இருக்குதா? நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம்னு வேதம் சொல்லுது. உண்ணவும் உடுக்கவும். ஆமாம், அப்போஸ்தலர் பவுல்லாம் இப்போ பரிசுத்தவான்களும் அப்படி தான் வாழ்ந்தாங்க. உண்ணவும் உடுக்கம். இருக்கிறது வீடு கூட அவங்களுக்கு நல்லா தெரியும், வாடகை வீடு கிடைக்கும், வாடகை வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்ட்டு நல்லா தெரிஞ்சிருந்து தான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. உண்ணவும் உடுக்கவும் ஒரு சொந்த வீடு வேணும்னு சொன்னாரா அப்போஸ்தலர் பவுல்? இந்த ரெண்டு தான் சொன்னார். உண்ணவும் உடுக்கம் இருந்தால் போதும் என்று நினைக்கிறேன். அப்படி அது ஆமாம், அதோடு சொல்லி இந்த வார்த்தை இருக்குதா, அதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்னாரா? சரி, ரைட், இருக்கட்டும். சரி, அதுக்கு மேலே போனேன். ரொம்ப கொஞ்சம் அவங்கள எண்ணங்களெல்லாம் தூண்டி விட்டாச்சு. ரைட். ஆமாம். ஸோ அதை கூடிய சீக்கிரம் கூடுதலாக வாங்கின ஆளுங்கள்லாம் வந்து கொடுத்துருவாங்க. அப்படி கூட நடக்குமா? அப்படி கொடுத்துருக்காங்களாங்க, நான் சார்ஜ் கேட்டிருக்கேன். யார்? ஸோ மாமான்ட்டு சத்தியம் தெரியாத நேரத்தில் அவனு வாங்கிட்டாரான் ஒருத்தர். அப்புறம் பாருங்க, சத்தியத்தெல்லாம் கேட்டு கடைசியில் இந்த மாமாவுக்கு எல்லாம் சோதரை கட்டி இது மாமா வீட்டுக்கு கொண்டு வந்தாரான். மாமா தெரியாமல், சத்தியம் தெரியாத நாட்களில் நான் இதெல்லாம் கேட்டு வாங்கிட்டோம், இதை நீங்கள் வச்சுக்கோங்க மாமா, நான் பாவம் செஞ்சிட்டோம், மன்னிச்சுக்குங்க, இதை திருப்பி வாங்கிக்கங்க. என்ன மருமகனே? சோதரம். சரி, அப்படியா, சரி நீங்கள் விட்டுட்டு போங்க, எடுத்துகிட்டு போங்கன்னு அவர். சந்தோஷமாக நீங்கள் நினச்சிங்க. அப்படி கொடுத்துட்டா பரவாயில்லையா, சந்தோஷமாக. சிலர் வருத்தப்பட்டு கொடுக்குற அளவுக்குலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரி, ரைட்டு. கர்த்தருக்கு மகிமை ஆகட்டும். பாருங்கள், வெறியரும், குடி வெறி, போத வெறி, மோக வெறி, பலவிதமான வெறிகள் இருக்குதுங்க. கல்யாட்டு வெறி, சோதரம், அதெல்லாம் எல்லா வெறியும் போகணும். அது உதாசீனம். தேவனை எல்லாத்தையும் யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. அதே சமயத்தில் தேவனை ஒரு காலம் உதாசீனப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. கொள்ளைக்காரரும் சோதரம், கொள்ளைக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரம், திருடர்கள் மட்டும் இல்லை, கொள்ளைக்காரர்களும் இருக்கிறாங்க இல்லைங்களா? சோதரம். சரி, கொள்ளைக்காரர்கள்னால் மற்றவர்கள் உள்ளதை அப்போ பாருங்கள். சோதரம், கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாமல் ஆமாம் தாங்கள் எடுத்துக்கொள்ள நினைக்கிறவங்க தான் கொள்ளைக்காரர்கள். அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை, நல்லா சொல்லுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்கிறதில்ல, சுதந்திரிக்க முடியாதாங்க. சோதரம் அப்படி இருந்து சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிற சிலர் அப்படி சொல்கிறாரு. ஒரு காலத்தில் நம்ம சொன்ன லிஸ்ட்டில் நம்ம ஒரு வேளை இருந்திருக்கலாம், நீங்களும் நானும் இருந்திருக்கலாம்.
அதிலிருந்து தேவன் காப்பாற்றி ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நம்ம ஒன்று எதனால நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம்? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால. ரெண்டாவது நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். மூணாவது பரிசுத்தமாக்கப்பட்டோம். நாலாவது நீதிமான்களாக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? எந்திருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிதாவினாலே நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்களை பார்த்தோம். பிதாவோடு சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? பிதாவோடு சேருகிற சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. புத்திர சுவிகார ஆவியை கொடுத்துருக்கிறாரே, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அடுத்து பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரே, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமே. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. அவருடைய பிள்ளையாய் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறாரே. ஹல்லேலூயா. பரலோக குடியிருப்பு உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. பிதாவின் ராஜ்யத்தில் நாம் ஸ்தோத்திரம் சேர முடியான பாக்கியத்தை தந்திருக்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதாவை தேவனுக்காக தேவனுடைய சுதந்திரராய் நம்மை மாற்றியிருக்கிற பிதாவை சோத்து வாயை திறந்து ஆமேன் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். புதிய சிருஷ்டியாய் நம்மை மாற்றியிருக்கிறாரே தேவன், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுக்கு நம்மை அடிமையாய், ஹல்லேலூயா, நம்ம பாவத்துக்கு அடிமையாக ஒரு காலத்தில் இருந்தோம், உலகத்துக்கு அடிமையாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம். இப்போ தேவனுக்கு அடிமையாய் நம்ம இருக்கிறோமே. தேவனுடைய ஜனமாய் பிள்ளைகளாய் ஊழியர்களாய் மாற்றியிருக்கிறாரே. ஸ்தோத்திரம். மட்டுமல்ல ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நம்மை மாற்றியிருக்கிற தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிற தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே என்று சொல்லு. வாய் திறந்து துதிமா, வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றியே என்று சொல்லி அடுத்து பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோமே. அல்லேலூயா. அது பரிசுத்தம், பூரண பரிசுத்தத்தை கர்த்தர் தருகிறார். பரிசுத்தமுள்ள பரிசுத்தமான நீதியை செய்யட்டும் என்று சொல்லி நாம நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்லதவனே, சின்ன பிதாவை ஸ்தோத்திரம், கிருபை இறக்க நேர்ந்த நல்ல தகப்பனே, இதனாலே தேவ சமூகத்துக்கு நேராக கொண்டு வந்து பாடி துதித்து ஆராய்த்து சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஐயா. கேட்ட சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ தேவனை எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழியை நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, மகிமைப்படுங்க, ரத்தம் செய்யும். இரட்சகர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் வருவது மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில் வெளிப்பட மட்டும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களுடன் என்னைக்கு இருப்பதாக. ஆம். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.